இன்று நம்முடன் இணைந்திருப்பது பாஜகவின் பிரச்சார பிரிவின் மாநில செயலாளர் திரு முரளிதரன் அவர்கள். அவரிடம் இந்த வரி குறைப்பு, ஜிஎஸ்டி வரி குறைப்பு சம்பந்தமான ஒரு சில கேள்விகளை கேட்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ரீசெண்டாக நிர்மலா சீதாராமன் அவர்கள், இந்தியாவின் நிதியமைச்சர், ஜிஎஸ்டி வரி குறைப்பை அறிவிச்சிருந்தாங்க. அது எந்தெந்த ஸ்லாப் எதுக்கு எப்படி அறிவிச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக சார். முக்கியமாக இந்த ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு படி நிறைய விஷயங்களை, மக்களோட அன்றாட தேவைகளை மனசில் வச்சு மத்திய அரசு வரி குறைப்பு செய்திருக்கு. முக்கியமாக 18% இருந்த டேரிஃபை இப்போ 0 ரேட் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்சூரன்ஸ் தனிநபரோட இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்கு இவ்வளோ நாளாக 18% டேக்ஸ் இருந்தது, அது இப்போது டேக்ஸே இல்லை அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்ததாக பள்ளி குழந்தைகளின் நோட்டு, புக்ஸு, எரேசர், பென்சில் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு முன்னாடி 12% டேக்ஸ் இருந்தது. இப்போ நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது 0வாக கொண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு தெரியும், இந்த இன்சூரன்ஸ் கட்டுற மக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பேர் இருப்பாங்க நாட்டில். ஒரு ஃபேமிலி கவர் பண்ணுறதா கிட்டத்தட்ட 2022 கணக்கெடுப்படி 51 கோடி பேருக்கு இந்த இன்சூரன்ஸ் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்போது நாட்டில் 51 கோடி மக்கள் இதன் மூலமாக பயனடைவாங்க. அதே மாதிரி குழந்தைகள் பற்றி உங்களுக்கு தெரியும். குழந்தையிலேருந்து, பள்ளி குழந்தையிலேருந்து கல்லூரி வரையிலான நோட்டு புக்கு, பென்சில், ரப்பர், இதுக்கு எல்லாத்துக்குமே 0 ரேட் டேக்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது, 15% இருந்த வரியை இப்போ 5% குறைச்சிருக்காங்க. எந்த மாதிரி ஐட்டத்துக்கு குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய பொருட்கள், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஹேர் ஆயிலு, ஷாம்பு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துக்குமே 18%லேருந்து 5% இருக்குது. அதுக்கு அடுத்ததாக மெடிக்கல் ஐட்டத்துக்கு உங்களுக்கு 18லேருந்து 5 குறைச்சிருக்காங்க. என்னென்ன ஐட்டம்? இப்போ தெர்மோமீட்ரு, குளுக்கோமீட்ரு, ஸ்டிப்ஸு, இன்னும் சொல்லப்போனால் கண்ணுக்கு, இப்போ என்ன மாதிரி கண் கோளாறு உள்ளவங்களுக்கு போடுற கண்ணாடி முதற்கரையும் இந்த டேரிஃப் 18லேருந்து 5% குறைஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக டிராக்டரோட டயர் அண்ட் பார்ட்ஸ், இவங்களுக்கும் 18லேருந்து 5% குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த விஷயங்களில் நம்ம முக்கியமானது. அதை தாண்டி இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ வரையும் டிராக்டர், விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கிற அந்த டிராக்டருக்கு 12% வரி இருந்தது, இப்போ 5% குறைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, பயோபெஸ்டிசைடு அப்படின்னு சொல்கிறது, நுண்ணுயிர்கள், அப்புறம் மண்ணுக்கு வளத்தை சேர்க்கக்கூடிய உரங்கள், இந்த மாதிரி ஐட்டத்துக்கு 12%லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான ஐட்டத்துக்கு 12% டேக்ஸ்லேருந்து இப்போ 5% குறைச்சிருக்காங்க. அப்புறம் டயக்னஸ்டிக் ஐட்டம்ஸ், அது ஹெல்த் கேரை பொறுத்தவரையும் இந்த மாதிரி ஐட்டம் எகைன் 18லேருந்து 5 குறைச்சிருக்காங்க, 12லேருந்து, சாரி. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள ஒவ்வொருத்தரும் கார் வாங்க வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல திரு ரத்தன் டாட்டா அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதான் நானோ கார் நமக்குலாம் தெரியும். பட் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. எப்படின்னா, நீங்கள் டாட்டாவோட நானோ காரை வாங்கல, நீங்கள் சிறிய ரக கார் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 28% டேக்ஸ்லேருந்து இப்போ 18% டேக்ஸாக. இப்போ 10 லட்ச ரூபா உள்ள ஒரு கார் வாங்குறோம்னா கண்டிப்பாக நமக்கு 1 லட்ச ரூபா அதில் ரிபேட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அதுக்கடுத்தது ஹைப்ரிட் கார்ஸ், அதாவது பெட்ரோலும் எலக்ட்ரிக்கல் ஓடுது இல்லையா, அந்த ஹைப்ரிட் கார்ஸுக்கு சிசி கெப்பாசிட்டி 1500 சிசி வரையும் வச்சுருக்காங்க. வீல் பேஸ் 4 மீட்டர்ஸ். இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அதுக்கும் 28%லேருந்து எகெயின் 18% டேக்ஸை குறைச்சிருக்காங்க. முக்கியமாக இப்போது ஒரு காலத்தில் ஏசிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. வீடெல்லாம் பக்கத்தில் கட்டிட்டோம். கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஏசி இல்லாத ஒரு நிலைமைங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. மிடில் கிளாஸ், அப்புறம் லோயர் மிடில் கிளாஸ், அப்புறம் மிடில் கிளாஸ். அப்போ இவங்களுக்குலாம் நல்லது செய்யணுங்கிறதுக்காக ஏசிக்கு 28%லேருந்து 18% டேக்ஸை குறைச்சிருக்காங்க. டிவி சாதாரண டிவிக்கு டேக்ஸ் கிடையாது. டிவி 32 இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது எகைன் 28% ஸ்லாப்ல இருந்தது, அதை இப்போ 18% குறைச்சிருக்காங்க. அப்புறம் டிஷ் வாஷ் மிஷின் இருக்கு இல்லையா, பாத்திரங்கள் கழுவுற மிஷின், இந்த மிஷினுக்கு 28%லேருந்து 18% குறைச்சிருக்காங்க. இப்படி குறைச்சதன் மூலமாக என்னை பொறுத்தவரையும் இந்தியாவில் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த டேக்ஸ் பெனிஃபிட்டை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு விதத்திலே இந்த மறுசீரமைப்பு, ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு பண்ணியிருக்கிறத நான் பார்க்குறேன். இப்போ மேக்ஸிமம் 28%லேருந்து 10-12%, ஆல்மோஸ்ட் ஒரு 10% ஒவ்வொன்றிலையும் ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க. இதோட ரெவென்யூ லாஸ் எப்படி காம்பன்சேட் ஆகும்? கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த ரெவென்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நம்ம 28% நம்ம வாங்குகிறோம். ஆனால் அந்த பொருளோட விலை, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், இப்போ ஒரு கார் 20 லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு 10% ரிபேட் கிடைக்கும். அப்போ என்னாச்சு, 2 லட்ச ரூபா கம்மியாகுது. இந்த மாதிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பையர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. அதாவது
பொருளோட கன்சம்ஷன் ஜாஸ்தியாகும். உங்களுக்கு தெரியும் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா அது கன்சியூமர் மார்க்கெட், அது வந்து ப்ரொடக்ஷன் மார்க்கெட் கிடையாது. அதே மாதிரி கன்சியூமர் இப்போ இந்தியாவில் வந்து உலகத்திலே 6 ஒரு மக்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கன்சியூமர் மார்க்கெட்டில் டேக்ஸ் ரேட் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் ஜாஸ்தியாகும். சேல்ஸ் ஜாஸ்தியாகும் போது ரெவென்யூ ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி வகையில் இது காம்பன்சேட் பண்ணப்படும் சார். ஓகே, இப்போது இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸுக்கு டிராஸ்டிக்காக வந்து இன்சூரன்ஸ் பாலிசிக்கு ஜிஎஸ்டி கம் பண்ணியிருக்காங்க. அதோட இம்பேக்ட் என்ன? அதாவது இன்சூரன்ஸ் பையர்ஸ் ஜாஸ்தியாக வாங்கலாம், இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு அதோடைய பாதகம் என்ன, சாதகம் என்ன, மக்களுக்கு சாதகம் என்ன, பாதகம் என்ன? சார் இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியை எந்த வகையிலும் பாதிக்க போகிறது இல்லை சார். ஏன்னு கேட்டிங்கன்னா டேக்ஸ் வந்து அடிஷ்னலாக பெய்டு பை தி கன்சியூமர், யார் யூஸ் பண்ணுறோமோ நம்ம தான் பண்ண போகிறோம். ஸோ இதிலிருந்து மக்களுக்கு டைரெக்டாக அந்த 18% 0 ரேட்டட் ஆக்கியிருக்காங்க. டேக்ஸை கட்ட வேணான்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வர ரெவென்யூவை குறைக்கிறாங்க. அதன் மூலமாக மக்கள் கையில் பண இருப்பை ஜாஸ்தி பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா பையிங் பவர் ஜாஸ்தியாகும். அவங்க ஒரு நல்லது பண்ணதுக்கு செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த காசு கவர்மெண்ட் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னு தெரியும். இது அப்படி இல்லை. இப்போ வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 50,000 ரூபா நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% 5,000 ரூபா. 5,000 ரூபா டேரெக்டாக இட் கோஸ் டு யுவர் பாக்கெட். ஸோ இதை மனசில் வச்சு தான் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் பாலிசிக்கு வந்து இன்சூரன்ஸ் ஐடியில் எக்ஸம்ஷன் இருக்குது. இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ இந்த 15% வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் 18% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த டிடக்ஷன்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்களா இல்லையா சார்? டிடக்ஷனில் எந்த வகையிலையும் கை வைக்கல சார். இது வந்து டைரெக்டாக டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ரெவென்யூவை கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே, தட் மீன்ஸ் வந்து அந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த ஐடி எக்ஸம்ஷன் இருக்குது, பட் டேக்ஸையும் கம்மி பண்ணிட்டாங்க. கரெக்ட். ஸோ தட் மீன்ஸ் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் டு த users. கண்டிப்பாக. ஸோ அதில் ஒரு 15%, அப்ராக்சிமேட்லி இதில் ஒரு 15%. ஸோ 13% ஒன்லி ஃபார் ஹெல்த் பாலிசியில் மட்டும் இட்ஸ் பெனிஃபிட் டு த கன்சியூமர். ஓகே, இப்போ இந்த இதனால இந்த ரெவென்யூ லாஸ் வந்து எவ்வளோ நாள் ஆகும்? திருப்பி வந்து அப்ராக்சிமேட்லி எவ்வளோ குவார்டர் ஆகும் இந்த ரெவென்யூ லாஸ் மேக்கப் பண்ணி திருப்பி ப்ரீவியஸ் ஜிஎஸ்டியோட ஹையஸ்ட் வால்யூம் தாண்டி திருப்பி ஜிஎஸ்டி கலெக்ஷன் தாண்டி போகும்? சார் இப்போது நம்ம வந்து இது ஜிஎஸ்டி ரெவென்யூ லாஸ் டெம்பரரியாக வர்றதை எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறத விட இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் சார். இப்போ ஜிஎஸ்டி வரி வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குவார்ட்டரும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுதுங்கிறது நமக்கு தெரியும். ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு வருமானம் வருமா அப்படின்னு யாரும் எனக்கு தெரிஞ்சுட்டு ஆன்டிசிபேட் பண்ணலை. அதையும் தாண்டி இது வந்திருக்கு அப்படின்னா, அதாவது சேல்ஸ் அதிகமாகும் போது ரெவென்யூ ஜாஸ்தியாகும். ஸோ டேக்ஸ் கலெக்ஷன் ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி நீங்கள் ரிடக்ஷன் கொடுக்கும்போது எகெயின் வந்து பர்ச்சேசிங் பவர் ஆஃப் பீப்புள் வில் இன்க்ரீஸ். அப்போ பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெவென்யூ வந்து காம்பன்சேட் ஆகிடும். பட் இது வந்து நான் பெரிய ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. பட் என்னை பொறுத்தவரையும் ஒரு 2-3 குவார்ட்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ரெவென்யூ வந்து அந்த டிஃபிசிட் இல்லாமல் ஆகிடும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இந்த ஆட்டோமொபைல் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சைஸபிள் ரிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு மிட் சைஸ் காரில் 1 lakh, ஹையர் எண்ட் காரில் ஒரு 2 lakhs கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் சேல்ஸ் பிக்கப் ஆகும் அப்படின்றாங்க. சேல்ஸ் பிக்கப் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதோட இண்டஸ்ட்ரியல் இன்புட் வந்து 2-3 ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 1 year-ஆகவே 2-3 quarters கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதனோட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த இன்க்ரீஸ் அந்த மொமெண்டம் திருப்பி வரைக்கும் எவ்வளோ டைம் ஆகும்? சார் இப்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எவ்ரி டே இட் இஸ் கம்மிங். ஒவ்வொரு நாளும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது இதுக்கு உண்டான பலனை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் சரி மக்களும் சரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுக்கணும். ஸோ கவர்மெண்ட் சைடில் நமக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் பெனிஃபிட் கிடைக்குது. சீக்கிரமே இந்த அதாவது சில டைலமாவில் இருப்பாங்க, கார் வாங்குறதா வேண்டாமா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சலுகை கிடைச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இதை வந்து மக்கள் உபயோகப்படுத்துவாங்க. அதே மாதிரி பழைய கார்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும். ஏன்னா நமக்கு வந்து பழைய கார் கொடுத்து புது கார் வாங்குறோம்னா நமக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் சேர்க்கும் போது கண்டிப்பாக சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது சார் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் வேலை வாய்ப்புகளும் ஜாஸ்தியாகுமா? அதாவது எல்லாரும் கார் வாங்குறவங்க ஜாஸ்தியாக இருப்போம், வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாகும். அந்த ஆட்டோமொபைல் செக்டர் சார்ந்த துறைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு 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 முன்னேற்ற பாதையை செல்ல வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஹுண்டாய் மோட்டார்ஸு, அப்புறம் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நிசான்,
நிசான் கூட அந்த அளவுக்கு இல்லை சென்னையில். பட் ஹுண்டை வந்து பெரிய லெவலில் பண்ணுறாங்க. கியா மோட்டார்ஸ் வந்து பக்கத்தில் தெலுங்கானா போயிடுச்சு. பட் ஸ்டில் இங்கே வந்து ஹுண்டை மோட்டார்ஸ் நல்ல லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பற்றி பேசணும்னா ஸோ இப்போ வந்து அந்த கம்பெனி ஹுண்டாய்ங்கிற பேரை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சிலரி யூனிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹுண்டாய் இருக்கிற ஏரியாவில் ஒரு 500 யூனிட்டுக்கு மேலே இருக்குது. அந்த 500 யூனிட்டும் எம்எஸ்எம்இ செக்டார்ஸு ப்ளஸ் அதில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு எஜுகேட்டட், அது இல்லாமல் மேனுவல் ஒர்க் பண்ணுறவங்களும் நிறையா இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்போ காரோட சேல்ஸ் அதிகமாகுதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி நாட்டுக்கு வருமானமும் டேக்ஸ் ரெவன்யூவும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து சைக்ளோஸ் அண்ட் எஃபெக்ட் தான். இது எது நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளோ தான் சார். ஸோ இது கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 கார் ஒரு ரோட்டில் போகுது அப்படின்னா இதுக்காக அப்புறம் மேபி ஒரு 20-30% இன்க்ரீஸ் ஆகலாம். 120 கார் போகணும். அதுக்கு தகுந்தமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்குது, அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது ரோட் மேப் இருக்கா சார்? உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை சார். நேஷ்னல் ஹைவே வந்து எப்போ நம்ம வாஜ்பாய் காலத்தில் கோல்டன் குவாட்ரண்ட் ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து தொடர்ந்து அந்த பணி முழு வீச்சில் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 31 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் போடப்படுகிறது. நீங்கள் காங்கிரஸ் பில்ல இது கம்பேர் பண்ணிங்கன்னா வெறும் 11 கிலோமீட்டர். ஸோ இவ்வளோ பெரிய வேகத்தை வந்து நம்ம மோடிஜி அவர்கள் 2047 வளர்ந்த நாடாக இந்தியா வரணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் இது எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த டேக்ஸ் ரெவென்யூ அதை பேஸ் பண்ணியா அப்படின்னா அதனோட ஒரு எஃபெக்ட்னு சொல்லணுமா தவிர இதை பேஸ் பண்ணி ரோடு போடுறாங்கன்னு அப்படி இல்லை. ரோடு போடுறது வந்து ஏற்கனவே டிசைன் பண்ணி அடுத்த பேஸ் ஆஃப் 31 கிலோமீட்டர் பர் டே அப்படிங்கிறதுல நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அமெரிக்காவுக்கு அடுத்ததாக நேஷனல் ஹைவே அதிகமாக உள்ள நாடு வந்து இந்தியா. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இன்ஃப்ரா வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக இட் வில் டேக் டு த ஹையர் லெவல் அப்படிங்கிறது தான் சார். ஓகே, இன்னொரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. 3000 rupees per year நீங்கள் இந்த ஃபாஸ்டாக் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 1 year வந்து யூ கேன் கிராஸ் எனி ஹைவே வித்தவுட் எனி திஸ் திங் பேயிங் எனிதிங். ஸோ அதோட கான்செப்ட் என்ன? வாட் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் தட்? சார் நான் நிஜமாக அது வந்து லிட்டில் ஒரீடு சார். நீங்கள் எத்தனையோ மீடியா இருக்குது, இதை பற்றி எதுவுமே வரல. இப்போ நம்ம வந்து எந்த ஒரு டோல்கேட் போனாலும் ஒரு 40 ரூபா 35 ரூபாய் கம்மி எதுவும் கிடையாது இப்போதைக்கு. அதே சமயத்தில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா 250 ரூபா வருகிறது. நீங்கள் 3000 ரூபா நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 200 பாசிங் நீங்கள் பண்ண முடியும் வித்தின் 1 year அப்படி சொல்கிறாங்க. ஸோ 200 பாசிங்கிறது ஒரு பாசிங்க்கு வெறும் 15 ரூபா. நினச்சி பாருங்கள், 15 ரூபா ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகே, த்ரூ அவுட் இந்தியா நம்ம எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். 200 பாஸ். சரி, 200 பாஸ் முடிஞ்சு என்ன பண்ணோம்? மறுபடியும் வேணும்னா மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சரி, எங்கிட்ட ஏற்கனவே பணம் இருக்குது, ஏன்னா ஃபாஸ்டாக்ல வச்சிருக்கேன்னு அதே ஃபாஸ்டாக் நம்பரை வச்சு தான் நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அதனால அந்த பணம் எங்கேயும் போகாது, அது அப்படியே ஆட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பெரிய அட்வான்டேஜ். நல்ல விஷயம் கேட்டிங்க. இது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு போகும்போது உபயோகமாக இருக்கும். ஸோ அதோட ரெவென்யூ லாஸ் அது என்ன பேசிஸில் இது கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது அதுலேயும் ரெவென்யூ லாஸ் வருது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன ஸ்பெண்டிங் இருக்குது, பட் இப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பேசிஸில் பண்ணியிருப்பாங்க சார்? ஒரு விஷயம் பார்க்கணும் சார். இதில் முக்கியமாக வந்து பேசஞ்சர் காருக்கு ஓன் யூஸ்க்கு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் யூஸுக்கு நான் பண்ணலை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் இதெல்லாம் பண்ணோம்னா பயங்கர ரெவென்யூ லாஸ் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பொதுவாகவே நம்ம வந்து ரொம்ப காலத்துலேருந்து நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் டோல்கேட்டை குறைக்கணும். இன்னும் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னும் காசு வந்துட்டுருக்கா, இன்னும் போயிட்டுருக்கா, என்ன தெரியலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். மக்களுக்கு வந்து சென்றடையணும். இது வந்து பயங்கரமான ரிலீஃப். சொந்த கார் வச்சு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது பெரிய ரிலீஃப். ஓகே, அதே மாதிரி இந்த க்ரூட் இப்போ ரஷ்யாவிலேருந்து க்ரூட் வாங்கி நம்ம ரொம்ப டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்கிட்டு இருக்கோம். அதான் அமெரிக்காவும் அப்ஜெக்ட் பண்ணது. ஈவன் ட்ரம்ப் கூட டேரிஃப் இம்போஸ் பண்ணதுக்கு அது ஒரு மெயின் ரீசன். அதாவது நீங்கள் வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரஷ்யாவிலேருந்து வாங்குறதுனால வி ஆர் கெட்டிங் அட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். ஸோ அதனால் இந்த ஃபியூயல் ப்ரைஸஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டாலர் ஃப்ளக்சுவேஷன், ருப்பி டிப்ரிசியேஷன் எல்லாம் தாண்டி ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து அதே ரேட்டில் கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸாக மெயின்டைன் ஆகுது டீசல் ப்ரைஸ் அண்ட் பெட்ரோல் ப்ரைஸ். ஸோ அதனால் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு தேர் ஏபிள் டு, முதல்ல அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் பயங்கரமாக இருந்தது, பட் இண்டஸ்ட்ரி இஸ் ஏபிள் டு மேனேஜ் இந்த ப்ரைஸஸ் எல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்பர் 1, இதனால் டேரிஃப் இம்போஸ் பண்ணதுனால என்னென்ன இண்டஸ்ட்ரிக்கு, ஒரு இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு என்ன பாதிப்பு இருக்குது, அது எவ்வளோ நாளில் ரிவோக் ஆக வாய்ப்பு இருக்குது? சார், இது வந்து இன்டர்நேஷ்னல் ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டு சார். எப்படி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ட்ரம்ப் இந்த டேரிஃப் ஹைக்கு அப்படிங்கிறத ஆயுதத்தை கையில் எடுக்க முன்னாடி முதல்ல அவர் பேசினார். என்ன பேசினார்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து வர்த்தக ஒப்பந்தம் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டார்.
ஸோ இது பல சுற்று பேச்சுவார்த்தையில் அவங்க இம்போஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் தயாராகிற அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் வந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் தீம். அதில் மோடிஜி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டாங்க. எந்த காரணத்தை கொண்டும் அக்ரி ப்ராடக்ட் வரமாட்டாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்களுக்கு போதிய வருமானம் அல்ல. என்ன சொல்லப்போனால் அதுக்கு சம்மந்தமாக கொண்டு வந்த சட்டத்தையும் அமல்படுத்த விடாமல் எதிர்கட்சிகள் அமளி பண்ணி அதை இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஏன்னா மோடிஜி அவர்களுடைய பிரைம் கனவு என்னென்னா, விவசாயிகளோட ஒவ்வொருத்தருடைய வாழ்வாரமும் அது மாதிரி வருமானத்தையும் இரட்டிப்பு ஆக்கணும் அப்படிங்கிறது. அது நின்று போச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 30 டைம்ஸ் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி. இப்போ நம்ம இந்தியாவில் உள்ள நிலப்பரப்பை விட, அதாவது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே விவசாயம் மெஷினில் பண்ணும்போது அவங்களுக்கு பாலிலிருந்து சோயாவிலிருந்து எல்லாமே வந்து நம்ம கிடைக்கிறத விட ஒரு 1/4 ஆஃப் த ப்ரைஸில் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அவன் மார்க்கெட்டில் இங்கே கொண்டு வந்து டம்ப் பண்ணும்போது நம்மளால், நம்ம விவசாயிகளால் வாழ்வாதாரம் பெரிய லெவலில் பாதிக்கப்படும். இதை மனசில் வச்சு தான் மோடி அவர்கள் அதுக்கு சம்மதிக்கலை. இதை இங்கே அப்படியே ஓரம் வச்சுட்டு அவருக்கு இதை பற்றி பேச முடியல ட்ரம்ப்புக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு அவர், நேராக நீங்கள் ரஷ்யாவில் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்குறீங்க அப்படின்னு போகிறார். நீங்கள் அதில் பாருங்களேன், ரஷ்யாவிலேருந்து அதிக அளவில் 2 நாளைக்கு முன்னாடி கூட பேப்பரில் பார்த்துருப்பீங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, நம்மளோட கிட்டத்தட்ட டபுள் த குவான்டிட்டி வாங்குறது யாருன்னா ரஷ்யா வாங்குறாங்க, சாரி சைனா வாங்குறாங்க ரஷ்யாட்டேருந்து. அப்போ அந்த சைனாவுக்கு ஏன் இந்த டாரிஃப் இம்போஸ் பண்ணல? நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் இல்லையா? நமக்கு 50% போடணும்னா அப்போ சைனாக்காரனுக்கு 100% போடணும்ல, அந்த டாரிஃப் போடலை அவங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து யார் பண்ணா, யூரோப்பியன் யூனியன் வாங்குறான். யூரோப்பியன் யூனியன்ல கேஸ் இல்லைன்னா அவனால வாழவே முடியாது, ஹீட் இல்லைன்னா. ஏன்னா கேஸ் மூலமாக தான் ஹீட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வாங்குறாங்க. அப்போது நீங்கள் டேரிஃப் இன்க்ரீஸ் அப்படின்னு போட்டது வந்து இந்தியாவுக்கு நீங்கள் ரஷ்யாவிலேருந்து ஆயில் கேஸ் வாங்குறீங்கிறதுக்காக இல்லை. அதை நம்ம வந்து பொதுவாக எல்லாருமே புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அது ஒரு ரீசனே இல்லை. அப்போது என்னோட பொருளை வாங்கலை, விவசாய பொருளை வாங்கலைன்னு ட்ரம்ப்புக்கு சொல்ல முடியாது. அதனால அவர் ஒரு வழியை யூஸ் பண்ணுறார். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது, இந்த டேரிஃப் ஹைக்னால என்ன பிரச்சனை வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக இம்மீடியட் எஃபெக்ட் இருக்கும். என்ன இம்மீடியட் எஃபெக்ட் இருக்கும்? நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆர்டர்ஸ் எல்லாமே அது என்ன, அது இந்தியா பொறுத்தவரை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 லட்சம் கோடி சொல்கிறாங்க நம்ம எக்ஸ்போர்ட் வேல்யூ எதிர்பார்க்குறது ஆனுவலி. இப்போ இப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட 1.5 lakh crore கம்மியாயிடும் அப்படிங்கிறாங்க. அரௌண்ட் 4.5 lakh crore வந்து இந்த ஃபைனான்சியல் இயரில் உங்களுக்கு விற்க முடியும். ஸோ தட் 1.5 கிட்டத்தட்ட 20-25% ஆஃப் தி ரெவன்யூ கம்மியாகும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஃபைன். இந்த எஸ்டிமேஷனை இதுக்கு முன்னாடி நீங்கள் யூ டோன்ட் பிலீவ் மீ 10 years பேக்ல இருந்து மோடிஜி வந்து இது சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. இது யூரோப்பியன் யூனியனில் வேறு வேறு கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. இது எல்லாமே நம்மளை ப்ரொமோட் பண்ணணும், நம்ம பொருளை அங்கே விற்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி செட்பேக்கை தவிர இதில் பெரிய லெவலில் செட்பேக் ஒன்றும் இல்லை. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பக்கம் ஒரு சைடு பார்க்கும்போது நம்மளோட வியாபாரம் கம்மியாகுதுன்னு பார்க்குறோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃபை கொடுக்க போகிறது அமெரிக்கா. அவங்க பெரிய லெவலில் கொந்தளிச்சிருக்காங்க ட்ரம்ப்புக்கு எகெயின்ஸ்டாக. ஏன்னா இதை வச்சு மார்க்கெட் இப்போ நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு வியாபாரம் பண்ணால் நம்ம போய் டைரெக்டாக அங்கே வியாபாரம் பண்ணல. எங்கேயும் ஒருத்தர் இம்போர்ட் பண்ணுவார், அவர் வியாபாரம் பண்ணுவார். ஸோ அவங்களுக்கு இது பெரிய இழப்பு. ஸோ இந்த டேரிஃப்ங்கிற பூச்சாண்டி என்னை பார்த்தோன்னா ரொம்ப நாளைக்கு நிலைக்காது சார். இன்னும் சொல்ல போனால் ஒரு 1 month முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 3 மாதம் தாக்கு பிடிக்கிறாரா பார்ப்போம் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக அது ஒரு 3 மாதத்துக்குள்ளே இதுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் சார். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸ் இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரியில் எஃபெக்ட் பண்ணியிருக்கா?